அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 8th சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி அளவீட்டியல். சரியாங்க. ஸோ அதில் மின்னோட்டம் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிக முக்கியமான பகுதிங்க. ஆல்ரெடி நமக்கு இதில் உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2ல் எக்ஸாமுக்கு டெட்டுக்கு கொஸ்டின் போயிருக்காங்க, போலீஸுக்கு கொஸ்டின் போயிருக்காங்க, எஸ்ஐ எக்ஸாமுக்கு கொஸ்டின் போயிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறணும். இதில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு மின்னோட்டம். மின்னோட்டம்னா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டம் பாயுது பார்த்தீங்களாங்க, அதை தான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கடத்தி இருக்குது. அந்த கடத்தியில் ஒரு செகண்டில், சரிங்களா, ஸோ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ மின்னூட்டம் புரிஞ்சுக்கிறணும். மின்னூட்டம் பாயிறது தான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொதுவாக மின்னோட்டம் அப்படின்னா நார்மலாக நம்ம சொல்லும்போது மின்னூட்டத்தின் அளவு டிவைடட் பை காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இதுதான் கேள்வியாக வைப்பாங்க. மின்னோட்டம் என்பது அப்படின்னு கொடுத்துட்டு இதை ஒரு ஃபார்முலா மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நல்லா பார்த்துக்கிறணும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, I = Q/T அப்படின்னு சொல்லுவோம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது மின்னூட்டம் கூலும் அப்படின்ற அலகால் அளவிடப்படுது. புரிஞ்சுக்கிறணும். மின்னூட்டத்தினுடைய அலகு அப்படின்னா கூலை ஊட்டணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மின்னோட்டம் அப்படின்னா ஆம்பியர். சரிங்களா. மின்னோட்டம்னா என்னதுங்க, ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆம்பியரை கேபிட்டல் A அப்படின்ற ஆங்கில எழுத்தால் நம்ம குறிக்கிறோம். சரியாங்க. ஸோ அப்போ ஆம்பியர்னால் என்னது, நம்ம நார்மலாக சொன்னது தாங்க. ஒரு கடத்தி இருக்குது, அது வழியாக ஒரு கூலும் மின்னோட்டம் பாய்ஞ்சா பெர் செகண்டுக்குங்க, ஒரு கூலும் மின்னூட்டம் பாய்ந்தால் அதனால் ஏற்படக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பை தான் நம்ம ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அதிக முறை கேட்டது இந்த தாங்க. மின்னோட்டமானது எந்த கருவியின் மூலம் அளக்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. மின்னோட்டம் அப்படின்றது அம்மீட்டர். சரிங்களா. ஸோ மின்னோட்டம் அப்படின்றது அம்மீட்டர் அப்படின்ற கருவியின் மூலமாக அளக்கப்படுகிறது. சரிங்களா. ஸோ இதெல்லாம் மிக முக்கியமான பகுதி. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.